திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகரில் நடைபெற்ற நிகழ்வில் புதிய உறுப்பினர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த தொண்டாமுத்தூர் ஒன்றிய திமுக மாணவரணி துணை அமைப்பாளர், கழகத்தில் இணைந்த திமுக நிர்வாகி உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நாட்டில் மருத்துவ கல்வியின் தரம் என்ற தலைப்பில் துறை தொடர்பான நாடாளுமன்ற சுகாதாரம் மற்றும் குடும்ப நல குழுவின் அறிக்கையை அரசாங்கம் அறிந்திருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. ஒரு மாவட்டத்துடன் இணைக்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகளை நிறுவ அறிக்கை பரிந்துரைத்தது உண்மையா? அப்படியானால் அதன் விவரங்கள் மற்றும் அதன் மீது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருக்கு அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. இந்திய உணவுக் கழகத்தின் சேமிப்பு வசதிகளை நவீனமயமாக்கவும் டிஜிட்டல் மயமாக்கவும் அரசு திட்டங்களை தொடங்கியுள்ளதா என மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சருக்கு அதிமுக MP CV சண்முகம் எழுத்துப்பூர்வமாக கேள்வி. அப்படி தொடங்கியிருந்தால் இத்திட்டங்களின் விவரங்கள் மற்றும் காலக்கெடு குறித்தும் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் வாரியாக ஒதுக்கப்பட்ட மற்றும் செலவிடப்பட்ட நிதி குறித்தும் கேள்வி. மணிப்பூர் GSTயின் 2வது திருத்த மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு. மணிப்பூரில் இயல்பு நிலையையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவதே எங்கள் நோக்கம் என்றும் மாநிலங்களவையில் அதிமுக MP தம்பிதுரை பேச்சு. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருநாளையொட்டி பரணி தீபம் ஏற்றம். ஆதி ரூபமாய் காட்சி தரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷமிட்டு பக்தர்கள் வழிபாடு. சென்னையில் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை, கெல்லிஸ் சாலை, ஆம் சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிக்காக சுமார் 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் டிராக்டரில் குழாய் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் நவீன செயலை கண்டு பொதுமக்கள் வேதனை. அங்கங்க டிராபிக் ஆகுது, எங்க பள்ளம் எங்க மேடுக்குதுன்னு தெரியாது. 2 இடத்துல வேற விழுந்துட்டேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் அப்புறப்படுத்தினா நல்லா இருக்கும். சென்னையில் பல்வேறு இடங்களில் குளமாக, ஏரியாக, கடல் போல மழை வெள்ளம் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. விடியாத திமுக ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததாலும் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறாமலும் 4000 கோடி ரூபாயை வீணடித்ததே அரசின் சாதனை என மக்கள் காட்டம். முதல்வர் தொகுதியான சென்னை கொளத்தூரில் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் மக்கள் அவதி. வெற்று பேச்சு விடிந்தால் போச்சு என்பதற்கேற்ப விடியாத திமுக அரசு கபட நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் மழைநீரை உடனடியாக அகற்றி இயல்பு வாழ்க்கையை மீட்டுத்தர கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சிக்கு பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தண்ணீர் தானாக வடிந்தால் உண்டு, இல்லையென்றால் ஒன்றும் செய்ய இயலாது என்று விடியாத அரசின் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியமாக பதிலளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. எங்களுக்கு இது வரைக்கும் தீர்வே இல்லை. வருஷம் இதே மாதிரி தான் நாங்கள் சொல்றோம். யாரும் எடுத்து அதை வந்து ஸ்டெப் எதுவுமே எடுக்கல, இதுக்கு வேண்டிய வழி செய்யல. இந்த தலைவரும் சரி, வார்டு நம்பரும் சரி, யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. சென்னையில் பெய்த மழை காரணமாக 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட மகாலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி தனி தீவு போல் காட்சியளித்த அவலம். மழைநீர் வடிகால் பணிகளால் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என கூறிய பொம்மை முதல்வர் ஸ்டாலினை கண்டா வரச் சொல்லுங்க என பொதுமக்கள் காட்டம். சென்னையில் தொடர் மழையால் வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட பல குடியிருப்புகள் வெள்ள நீரில் மூழ்கிய அவலம். 2 நாட்களாக வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ள மக்கள் விடியாத அரசின் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என அதிருப்தி.
சென்னையில் சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றதாக ஸ்டாலின் அரசு கூறிய நிலையில் ஒரு நாள் மழைக்கே தலைநகர் தண்ணீரில் தத்தளித்த அவலம். எங்களுக்கு நல்ல ரோடு வேண்டாம், ஒரு படகாவது கொடுங்க என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குறித்து பொதுமக்கள் கிண்டல். 4000 கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா, புரியல. அந்த 4000 கோடிக்கு போட் வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா, சேர்ந்துட்டு இருப்போம். சென்னை வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதையில் 4 அடிக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து தடைபட்டு வாகன ஓட்டிகள் அவதி. விடியாத திமுக அரசு தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் தோல்வியடைந்த நிர்வாகமாக இருப்பதாக பொதுமக்கள் தாக்கு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கம்மாளர் தெருவில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இது குறித்து கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதாவது தொடர்ந்து பெஞ்ச மழையில் தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, வடிகாலும் அமைச்சு தரல. இதுக்கு எங்களோட கோரிக்கை என்னென்னா, ஒன்று நீரை வடிகட்டி இதுக்கான வடிகால் அமைச்சு தரணும், இல்லைனா ரோடை வந்து கொஞ்சம் மேடாக போட்டு தரணும். அதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இதனால் இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உடம்பு சரியாமல் போகுது, டெங்கு வருது, ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல. நைட்டானாலே வந்து பாம்பு பூச்சி அந்தமாரி வர ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் சாலை மறியல். மழைக்காலத்தில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கினால் அவதிக்குள்ளாவதாகவும் தரைப்பாலம் அமைத்து தர கோரினால் விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகமும் ரயில்வே துறையினரும் செவிசாய்க்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இப்போ எங்களுக்கு பாலத்துக்குள்ள தண்ணி கிடக்கு சார், ரயில்வே கட் பாலத்துக்குள்ள தண்ணி கிடக்கு. இப்போ அங்கிட்டு ஸ்கூலுக்கு போக முடியல. இந்த பக்கம் அபிமில்லு பக்கம் தண்ணி கிடக்கு, அங்கேயும் இடுப்பளவு தண்ணி கிடக்கு. எங்களால் வேலைக்கும் போக முடியல. ஊருக்குள்ள நிறைய மில்லு வேற இருக்கு. பூரா தண்ணிக்குள்ள போயிட்டு விழுந்து எந்திரிச்சு வாராங்க. எங்களுக்கே இவ்வளோ தண்ணி இருக்கும் போது இந்த சின்ன பையன் கீழே வாரான். இவன் விழுந்தக்கா இவனுக்கு என்ன செய்யறது? சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் பெய்த மழையால் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீர் தேங்கிய அவலம். மழைநீர் வடிகால் பணிகளில் கோட்டை விட்ட ஸ்டாலின் அரசால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டிட்வா புயல் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 15,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயம் பாதிப்பு. விடியாத திமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் விவசாயத்துறை பொதுப்பணித்துறை இணைந்து முறையாக வரத்து கால்வாய் அமைக்காமல் இருப்பதே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர் சேதமடைவதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே வெண்டயம்பட்டியில் வயல்களில் 3 நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ள மழைநீரால் 10 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் அவலம். ஏக்கருக்கு 10 முதல் 15,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் அரசு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியாத ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அரசு பள்ளி மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பள்ளி மாணாக்கர்கள் அச்சம். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரைக்கு உட்பட்ட இணைப்பு சாலை முழுவதும் குளம் போல் தேங்கிய மழைநீர். இணைப்பு சாலை வழியாக வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதோடு கடைகளும் அடைக்கப்பட்டதால் வெறிச்சோடிய கடற்கரை சாலை. கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து நீல கடற்கரை என்ற சான்றிதழ் பெற்றதாக விளம்பரம் தேடும் விடியாத மாடல் ஆட்சியில் இன்றைய கடற்கரையின் அவல நிலை. மெரினா கடற்கரை முழுவதும் மழைநீர் தேங்கி தீவு போல் காட்சியளிப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதுடன் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே ஸ்டாலினின் திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை கே நகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கிய அவலம். உதயநிதியின் பிறந்த நாளுக்கு 5,000 பெண்களை கூட்டிக் கொண்டு சீர்வரிசை செய்த கே நகர் கவுன்சிலர் தனசேகரனுக்கு சாதாரண மழைக்கே தனது பகுதி மழைநீரில் மிதப்பது தெரியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி.
முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது நிவாரணம் அறிவித்தார், எதற்காக அறிவித்தார் என்பதே தெரியாமல் உளறி கொட்டிய அமைச்சர். இவரெல்லாம் ஒரு அமைச்சரா? இவரா பயிர் சேதங்களை கணக்கிட்டு நிவாரணம் கொடுக்க போகிறார் என தலையில் அடித்துக் கொள்ளும் விவசாயிகள். இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. போன விட்டம் கணக்கு எடுத்ததுக்கு நேற்று குறுக்கு போயிட்டாங்க. போன அக்டோபரில் இதே மழையில் சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனது துறை சார்ந்த பணிகளை புள்ளி விவரங்களை சொல்ல முடியாமல் அதிகாரிகள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே உளறிய அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன். நிவாரண முகாம்கள் மொத்தம் 155 இடங்களில் 54 நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது. சென்னையில் 10 TNRF நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் 10 குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எங்கே NDRF மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். இந்த காட்சிகளை பார்க்கிற போது பள்ளி ஆண்டு விழாவின் போது நடக்கும் பேச்சு போட்டியில் குழந்தைகளுக்கு டீச்சர் சொல்லிக் கொடுப்பார்களே, அப்படித்தான் இருக்கிறது என்று மக்கள் கேலி. கடந்த மழையின் போது உருக்குலைந்த பயிர்களுக்கு நிர்வாக திறனற்ற திமுக அரசு காலம் தாழ்த்தி அறிவித்த நிவாரண அறிவிப்பால் விவசாயிகள் ஏமாற்றம். ஹெக்டேருக்கு 20,000, ஏக்கருக்கு வெறும் 8,000 ரூபாய் என்ற நிவாரணம் விதை நெல்லுக்கே போதாத சூழலில் உழவு கூலி, அடி உரம், நாற்று நடும் செலவு எல்லாம் எண்ணிக்கையிலேயே இல்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் உண்மையான நஷ்டம் அமைச்சருக்கு தெரியாதா என கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயிலாடும்பாறையில் 4.5 ஆண்டுகளாக சாலை அமைப்பதாக வாக்குறுதி அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக MLA மகாராஜனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் வாக்குவாதம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் எந்த ஊருக்குள்ளும் நுழைய விடமாட்டோம் என்றும் எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சியில் வீட்டுமனை அனுமதி வழங்க திமுக நகர்மன்ற தலைவர் மற்றும் ஆணையர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த திமுக கவுன்சிலர்கள். ஊழல் லஞ்சத்தில் திளைக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி. இங்க திருமண்டூர் பொறுத்த வரைக்கும் பக்கா ஃப்ராட் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர் அம்மா உஷாராணி, டிவி ரவி அவங்களுடைய மனைவி உஷாராணி இப்போ வரைக்கும் ஃபோர்ஜரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அப்ரூவ்டு லேண்ட்ஸ் வந்தா கூட அதுல கமிஷன் பேஸா காசு கேட்டுட்டு இருக்காங்க, கான்ட்ராக்டர் காசு கேட்டுட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ என்னன்னா ரீசெண்டா BLR யோகானந்தன் அவர்கிட்ட எங்க வீட்டுக்காரர் தான் அவர்கிட்ட அப்ரூவ்டான மணி கேட்டிருக்காங்க. கேட்டு நாங்க இப்ப பண்ணலன்னு சொன்ன உடனே அந்த ஃபைலை எடுத்து ஒளிச்சு வச்சு கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்றும் அறிவிப்பு. மதுரை அலங்காநல்லூரில் 250 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. மொத்த வியாபாரத்தை தடுத்து புகையிலை பொருட்கள் புழக்கத்தை ஒழிக்காமல் விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி கேரள எல்லைப் பகுதியான நெய்யாற்றின்கரை அருகே வீட்டின் வளாகத்தில் உள்ள கோயிலில் மது பாட்டில்களை மறைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த பூசாரி சிக்கினார். 30 லிட்டர் மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தால் கள்ளச்சந்தை மட்டுமின்றி கோயில் போர்வையில் மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் கீரனூரில் 190 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்கும் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற பட்டியல் இன இளைஞர் மீது 11 பேர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் இனத்தவருக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில்
கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்து ஏவல்துறை தப்பி ஓடிய மேலும் 8 பேரை பிடிக்க முடியாமல் திணறல். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே வான்பாக்கத்தில் செங்கலால் அடித்து இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீஸ். சென்னை மயிலாப்பூரில் 10 நாட்களுக்குள் நிகழ்ந்த 2வது பகல் கொலையால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. மாதவ பெருமாள் கோயில் அருகே 3 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை என்ற ஒன்று செயல்படுகிறதா என பொதுமக்கள் காட்டம். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் 7758 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகமே கொலைக்களமாக மாறியிருப்பதாக மக்கள் அச்சம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். நாமக்கல்லில் ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டியில் ஒருவர் கொலை. ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்களின் துணையோடு கடத்தப்படும் சம்பவங்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்தது மட்டுமின்றி அதிலும் போட்டி காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சுந்தம்பட்டி வனப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடந்ததால் பரபரப்பு. கொலை செய்துவிட்டு சடலத்தை வனப்பகுதியில் வீசப்பட்டதா அல்லது வேறு காரணமா என தெரியாமல் திணறும் காவல்துறை. கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற 30 லட்சம் ரொக்கம் சிக்கிய நிலையில் கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த நபர் பிடிபட்டார். தமிழக எல்லைகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் முறையாக கண்காணிப்பு இல்லாமல் மெத்தன போக்கில் செயல்படும் போலீசாரால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை நீலாங்கரையில் தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி தாக்கிய 3 பேர் பிடிபட்ட நிலையில் கார், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் சிக்கியது. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை மட்டுமின்றி ஆட்கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரிச்சந்திராபுரம் கிராமத்தில் 3 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாயை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 வீடுகளில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. திமுக முன்னாள் எம்பி வீட்டில் கொள்ளை நடைபெற்றதும் ஓடோடி சென்ற காவல்துறை உயரதிகாரிகள் சாமானியர்களின் வீட்டில் நடைபெறும் கொள்ளை சம்பவத்தில் அந்த அக்கறையை காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. நெல்லை அடுத்த சுத்தமல்லி பகுதியில் முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் வீட்டின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. விடியாத திமுக ஆட்சியில் பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை தோலுரித்து காட்டிய அவலம். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள், சிறு தொழில் உரிமையாளர்கள் அவதி. அதிமுக ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது நிர்வாக திறமையின்மையால் மின்வெட்டு மிகை மாநிலமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பால் கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்தி தரக்கோரி கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் கறவை மாடுகளுடன் நூதன போராட்டம். விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் கிடைப்பதில்லை எனவும் அதற்கு பதிலாக மாற்று உரங்களை வாங்கச் சொல்லி விவசாயிகளை விற்பனையாளர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் விவசாயிகள் கொந்தளிப்பு. இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து செல்போன்களிலும் தொலைந்து போன அல்லது திருடு போன மொபைல் போன்களை கண்டுபிடிக்க உதவும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமில்லை. செல்போன் வாடிக்கையாளர்கள் விரும்பினால் மட்டுமே சஞ்சார் சாத்தி செயலியை பயன்படுத்தலாம் என்றும் செயலியை எப்போது வேண்டுமானாலும் நீக்கலாம் என்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவிப்பு. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் ஓய்வு பெற்று இன்றோடு 93 நாட்களாகியும் தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபி இல்லாத அவலம். ஆட்சியின் தொடக்கத்தில் சைலேந்திரபாபு நியமனத்தை பெருமையாக விளம்பரப்படுத்திய திமுக அரசு இன்று டிஜிபி இல்லாமல் இருப்பது நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில்வே தரைப்பாலத்தில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் நடத்துனர் மற்றும் கர்ப்பிணி பெண் படுகாயம். தரமற்ற பேருந்துகளையும் அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களையும் வைத்து பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிரோடு போக்குவரத்து கழகம் விளையாடுவதாக எழும் புகார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு துவக்கப்பள்ளி முன்பு எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பம். பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் மின் வாரிய துறையினர் அலட்சிய போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பிறந்த நாளையொட்டி வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படும் விதத்தில் சாலை நடுவே பேனர் வைத்த திமுகவினர். நீதிமன்ற உத்தரவையே மீறி உயிரை பறிக்கும் வகையில் உள்ள பேனரை கண்டு ஏவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக எழும் குற்றச்சாட்டு. திருப்பூர் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் படிப்பகம் கட்டுவதற்கு பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு. திருப்பூர் நகராட்சியில் பல்வேறு காலி இடங்கள் உள்ள நிலையில் கால்நடை மருத்துவமனைக்கென்று தனிநபர் தானமாக வழங்கிய இடத்தை ஆக்கிரமிக்க கூடாது என விடியாத அரசுக்கு கண்டனம். ஒரு மேயரோட செயல் பொறுப்பில்லாத தன்மையை குறிப்பிடுகிறது. கால்நடைகளுக்கும் ஒதுக்கியாச்சு. நானும் விவசாயி விட்டு பிள்ளைன்னு சொல்றீங்க. அப்ப கால்நடைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல கட்டடம் கட்டுறீங்க. மாநகராட்சிக்கு மாநகரத்துக்குள்ள ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஒரு திட்டத்துக்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது சரியா இருக்கும். பொருத்தமா இடம் காலியா இருக்கும் போது இந்த இடத்துல தொடங்குவது என்பது மாநகராட்சியோட அடாவடித்தனத்தை தான் காட்டுகிறது. தொடர் மழை காரணமாக சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் எதிரே உள்ள ட்ரங்க் சாலை பலத்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தால் விபத்துகள் ஏற்படும் என அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போலீசார் பற்றாக்குறை காரணமாக வாகன திருட்டுகள் மற்றும் சட்டவிரோதமாக கள்ள மதுபானம் கடத்தல் உள்ளிட்டவை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஆன்மீக சுற்றுலா தலமான திருத்தணியில் போலீசார் பற்றாக்குறையால் மக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் கோரி துணை மேயரை முற்றுகையிட்டு மனு அளித்த 43வது வார்டு பெண்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட அலைய வைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆக்சுவலா எங்க வார்டுல இது வரைக்கும் சாலை வசதி இல்ல. அதுக்காக மேயரை பார்த்து இன்னைக்கு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த தெரு ஃபுல்லாவே மழை தண்ணி தேங்கி நிக்கிற நிலைமை இருக்கு. இந்த கடைசி பெட்டிஷனுக்கு அப்புறம் நாங்க அடுத்ததா சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபடலான் இருக்கோம். மேயர் நடவடிக்கை எடுத்தாருன்னா நலமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 15,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். கருத்துப்பூச்சி தோகை நோய் பரவலாலும் சம்பா விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு விடியாத ஸ்டாலின் அரசு 35,000 நிவாரணம் வழங்க தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்தில் திருப்பத்தூர் செல்ல முயன்ற பெண் பயணியை ஏற்ற மறுத்த நடத்துனர். விடியாத திமுக ஆட்சியில் காரைக்குடியில் இருந்து மதுரை செல்லும் பேருந்துகளில் திருப்பத்தூர் பயணிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. என்ன சொன்னீங்க? திருப்பத்தூர் ஆளுகளை ஏத்த மாட்டீங்க. எல்லா பஸ்ஸும் அப்படித்தான். என்ன போகும்போது எதுக்கு ஏத்துறீங்க? ஃப்ரீயா கிடக்கு பஸ் ஃப்ரீயா கிடக்கு. திருப்பத்தூர் போறதுதான் போகுது. அது என்ன அப்படி ஏத்துவீங்க? நீங்க எல்லா பஸ்காரங்களும் ஏன் இப்படியே பண்றீங்க? அந்த பஸ்ல சீட் இல்ல, பிள்ளைய வச்சு நிக்க முடியாது. சீட் இருக்க பஸ்க்கு பின்னாடி வர நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. என்ன விரட்டுறீங்க? எதுக்கு விரட்டுறீங்க? சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. எதுக்கு விரட்டுறீங்க? எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? உங்க வீட்டுல பிள்ளை குட்டி இல்ல? நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் சுற்றுவட்டார பகுதிகளில் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழியின்றி 1000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா இளம்பயிர்களின் வேர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் கண்ணீர். பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடி ஆய்வு செய்து நிவாரணம் மற்றும் காப்பீடு வழங்க வேண்டும் என எழும் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலத்தில் கிளினிக் வைத்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் பிடிபட்டார். சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் போலி மருத்துவர்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மார்க்கெட் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் நாள்தோறும் அவதிப்படும் வாகன ஓட்டிகள். சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாலேயே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மின்சாரம் தாக்கி கார்பெண்டர் உயிரிழப்பு. வீட்டின் வெளியே இரும்பு கம்பியில் காய வைத்த துணியை எடுக்கும்போது நிகழ்ந்த சோக சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ரயில் பயணிகள் நடந்து செல்லும் பாதையில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்திற்கு பக்தர்கள் வருகைக்காக வழங்கப்படும் அனுமதி அட்டையை போலியாக அச்சிட்ட ஒப்பந்ததாரர் உட்பட 3 பேர் சிக்கினர். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கார்த்திகை தீபத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு. நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சி அலுவலகத்தில் பல மாதமாக பயன்பாடின்றி நிறுத்தப்பட்டுள்ள பேட்டரியில் இயங்கும் குப்பை அள்ளும் வாகனங்கள் பலத்த சேதமடைந்துள்ள அவலம். மலை பிரதேசங்களில் இவ்வகை வாகனங்களை பயன்படுத்த முடியாது என்று தெரிந்தும் வீணாக இவற்றை வாங்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக விடியாத அரசின் பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது பலரும் குற்றச்சாட்டு. காவிரி டெல்டா மாவட்டங்களை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக அறிவிப்பதோடு 100% வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களாக அரசிதழில் வெளியிட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த கோரி வரும் 7ஆம் தேதி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் PR பாண்டியன் அறிவிப்பு. மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும் ராசிமணல் அணை கட்டுவதற்கு ஒத்த கருத்தை ஆணையம் உருவாக்கிடவும் வலியுறுத்தி வருகிற 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள் தழுவிய அளவில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் திருவாரூரில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் நடத்தவிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கடந்த 5 நாட்களாக அவதியடையும் மக்கள். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் விரைவில் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தல். கோவை பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் தற்போது 4வது மண்டல பாசனம் நடைபெற்று வரும் நிலையில் 5வது சுற்று தண்ணீரை குறைக்க உள்ளதாக தகவல் கிடைத்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. 5வது சுற்று தண்ணீரை முழுமையாக வழங்க கோரி பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட நீர் மேலாண்மை அதிகாரிகளிடம் குறைகளை தெரிவிக்க சென்ற விவசாயிகளை ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் இப்பொழுது 4வது மண்டல பாசனம் நடைபெற்று வருகிறது. இதில் 5வது சுற்று தண்ணீரை பாதியாக குறைப்பதாக எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று நாங்கள் பொள்ளாச்சி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்திற்காக வந்திருந்தோம். அப்பொழுது காவல்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட பேச்சுவார்த்தையில் கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் அவருடைய தலைமை பொறியாளர் அவர்களிடம் பேசிவிட்டு முடிவு சொல்வதாக தெரிவித்துள்ளார். எழுத்துப்பூர்வமாக நாங்கள் எங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். அதாவது எங்கள் கோரிக்கை என்னென்னா, இப்போ 5வது சுற்று தண்ணீரை முழுவதுமாக வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தல். இங்கே தலாமங்கலம், குறிச்சி, சோழப்பாண்டி, தெம்பாதி, வடவாதி ஆகிய ஒரு நெருக்கி ஒரு 1000 ஏக்கர்கிட்ட எல்லாம் மழையினால எல்லாம் முழுந்தி வீணாக போயிட்டு வடிகால் சரியாக இல்லாததுனால இந்த பாலம் உளுந்து பல வருஷம் ஆகிட்டு அதை யாரும் சீர் சமையலை வடிகால் தூர் வராததுனால இவ்வளோ பிரச்சனைலாம் வருது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை கொடுக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தை கண்டித்து தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய கோரி கண்டன முழக்கம்.
மேகதாது அணை கட்ட மேகதாது அணை திரும்ப பெரு திரும்ப நீங்க சீராய்வு மனு தாக்கல் செய்திரு பொது நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட திறந்தவெளி இருப்பு நிலங்களை வேறு எந்த நோக்கத்திற்கும் குறிப்பாக வீட்டு மனைகளாக மாற்ற முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் செப்டம்பர் மாதங்களில் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு 18% அதிகரித்து $35.18 பில்லியன் எட்டியது. அமெரிக்க முதலீடு இரட்டிப்பாகி $6.62 பில்லியன் அதிகரித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் அரசு பேருந்து பழுது காரணமாகவும் ஓட்டுநர்களின் அலட்சியத்தாலும் விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் படுகாயம். அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசு பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொதுநல வழக்கு தொடர்பவர்கள் முறையான காரணம் இன்றி மனுவை திரும்ப பெற்றால் அதிக அபராதம் விதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. பொதுநல வழக்கை சிலரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்துவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பனி தாக்கத்தால் விளைச்சல் குறைந்த நிலையில் விசேஷ நாட்களில் மல்லிகை 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பிச்சுப்பூ 850 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 21 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 20 அடியை எட்டியதை அடுத்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 100 கன அடி வீதம் உபரி நீர் திறப்பு. புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை அதிகரித்தால் அதற்கேற்ப உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் என தகவல்.